நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல ஞானமே வடிவமாக திகழக்கூடிய அருட்குருநாதர் மாணிக்க வாசக பெருமானுடைய பொன்னா திருவடிகளையும், நமக்கெல்லாம் நீங்கா துணையாக விளங்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிகளையும், மற்றுமுள்ள அடியார்முள்ள திருவடிகளையும் நம்முடைய மனம் மெய் மொழிகளாகிய முக்கரண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து கொண்டு, இப்படிப்பட்ட அற்புதமான கிடதற்கரிய பெரும் பிறவி மனித பிறவி எடுத்த நாம் நாள்தோறும் இறைவனை வழிபாடு செய்து திருவருளும் குருவருளும் நிரம்ப பெற்று நாமெல்லாம் இறைவனுடைய திருவடி பேட்டினை சென்று அடைய இப்பேற்பட்ட அற்புதமான ஒரு சபை திருவருளால் கூட்டியிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இந்த திருவாசக வகுப்பிலே நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வருகின்றோம். இன்று அற்புதமான ஒரு பதிகம் திருவாசகத்தில் திருச்சதகம் என்பதிலே ஐந்தாவது பாடலிலே 6வது பகுதியாக இருக்கக்கூடிய அனுபோக சுத்தி என்கின்ற பதிகத்தினை நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். அனுபோக சுத்தி என்பது நம்மளுடைய அனுபவ, அதவங்க அருசீர் ஆசிரிய விருத்தம் என்று நம்மளுடைய சான்று வைத்துள்ளனர். அனுபோகம் என்று சொல்லும் பொழுது இதில் இந்த பதிகத்திலே மாணிக்க வாசக பெருமான் அற்புதமாக சொல்லியிருப்பார், செய்வது ஒன்றும் அறியேனே அப்படின்ற ஒவ்வொரு பதிகத்திலையும் அப்பேற்பட்ட இறைவனுடைய அந்த அனுபோகத்தை நம்மளுக்கு குறிப்பிட்டிருப்பார். சுவாமி எப்படியெல்லாம் நம்மளை ஆண்டு கொள்கின்றான் அப்படின்ற அந்த அனுபோகத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்கின்றார். ஆமாம், அந்த அனுபோக சுத்தி என்று சொல்கிறார்கள். இதில் பார்த்தோன்னா முதல் பதிகத்திலே பாருங்கள், ஈசனே என் எம்மானே எந்தை பெருமான் என் பிறவி நாசனே நான் யாதொன்றும் அல்லா பொல்லா நாயான நீசனேனை ஆண்டாய்க்கு நினைக்க மாட்டேன் கண்டாயே தேசனே அம்பலவனே செய்வது ஒன்றும் அறியேனேன்னு அற்புதமாக குறிப்பிட்டிருப்பார். இப்படிப்பட்ட பொன்னான வார்த்தைகள் எல்லாம் நாம் சிந்திப்பதற்கு முன்பாக, நாம் திருமுறையிலே செல்வதற்கு முன்பாக நாம் ஐங்கரன பெருமானை தியானம் செய்ய வேண்டும் என்ற மரபின் நோக்கம், நாம் பிடியதன் உருவம் என்கின்ற அந்த தேவார பதிகத்தினை பாராயணம் செய்து நம் நூலுக்கு நுழைவுமாக. திருச்சிற்றம்பலம். பிடியதனூறு பூமை பிடியதனூறு பூமை குலமிகு கரியது பிடியதனூறு பூமை கொலமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வலி வளமுறையிறையே வடிவினர் பயில் வலி வளமுறையிறையே. ஐங்கர பெருமானை தியானம் செய்து இந்த திருவாசக வகுப்பு முடிகிற மட்டில் நமக்கு யாதொரு இடையூறும் வராத வண்ணம் விநாயக பெருமான் அருள் புரிய வேண்டும் என்ற அவருடைய பாதார விந்தங்களை வணங்கி கொண்டும் நம்மளுடைய குருமார்களை நாம் தியானம் செய்து நம் நூலுக்குள் நுழைவுமாக. திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி. தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியர் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் செய்கிழார் அடி போற்றி ஈராண்டில் சிவஞான பெற்றுயர்ந்த மெய்க்கன்ற அணைத்தால் போற்றி நாராண்ட பல்லடியார் கருள் புரிந்தருள் நந்தி நற்றால் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தனல் தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார்
செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி. அருடு குருநாதர் மாணிக்க வாசக மலரடிகள் போற்றி. அருடு குருநாதர் வேரூர் அதினபெருமாசந்த திருவடிகள் போற்றி. அருள் குருநாதர் ஒளியகம் ஒளிர செய்ய பொன்னா திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லை அம்பலம் சிவா. திருச்சிற்றம்பலம். இப்பொழுது நம்ம அனுபோக சுத்தி என்கின்ற பாடலை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அந்த பாடலிலே இந்த பாடலை நாம் பாராயணம் செய்து பிறகு விளக்கத்தினை காண திருவருள் கூட்ட வேண்டும். திருச்சிற்றம்பலம். 4 வரிகளாக நாம் விண்ணப்பம் செய்வோம். திருச்சிற்றம்பலம். ஈசனே என் எம்மானே எந்தை பெருமான் என் பிறவி நாசனே நான் யாது ஒன்றும் அல்லா பொல்லா நாயான சனேனை ஆண்டாய்க்கு நினைக்க மாட்டேன் கண்டாயே தேசனே அம்பலவனே செய்வது ஒன்றும் அறியேனே செய்வது அறியா சிறுநாயே செம்பொன் பாத மலர் காண பொய்யர் பெரும் பேரத்தனையும் பெறுதற்குரியேன் பொய்யிலா மெய்யர் வெறியா பலர் பாதம் மேவ கண்டும் கேட்டிருந்தும் பொய்யனே நான் உண்டுடு திங்கு இருப்பதானேன் பேரே போரேரே நின் பொன்னகர்வாய் நீ போந்தருளி இருள் நீக்கி வாரேரிலமின் முலையாலோடு உடன் வந்தருள அருள் பெற்ற சீரேரடியா நின் பாதம் சேர கண்டும் கண் கேட்ட ஊராரே இங்கு உழல்வேனோ கொடியேன் உயிர்தான் உளவாதே உளவா காலம் தவம் எய்தி உறுப்பும் வெறுத்திங்கு உனை காண்பான் பல மாமுனிவர் நனிவாட பாவியேனை பணி கொண்டாய் மலமா குரம்பை இது மாய்க்க மாட்டேன் மணியே உனை காண்பான் அளவா நிற்கும் அன்பு இலேன் என் கொண்டு எழுகேன் எம்மானே மானே நோக்கி உமையால் பங்கா வந்திங்காட்கொண்ட தேனே அமுதே கரும்பில் தெளிவே சிவனே தென் தில்லை கூடுவானில் கழல் கூட இது காத்திங்கு நேனுடையானே உடையானே நிந்தனை உள்கி உள்ளம் உருகும் பெரும் காதல் உடையார் உடையாய் நின் பாதம் சேர கண்டிங்கு ஊர் நாயின் யாயே நெஞ்சுருகாதேன் கல்லா மனத்தேன் கசியாதேன் இது காத்திங்கு முடித்தாயே முடித்த ஆறும் என்றனக்கே தக்கதே முன்னடியாரை பிடித்த ஆறும் சோராமன் சோரேனே நிங்கு ஒரு தீவாய்
துகிலிரையே சோர்ந்த ஆறும் முகங்குருவே பொடித்த ஆறும் இவை உணர்ந்து என்றனக்கே சூழ்ந்தேனே தேனை பாலை கண்ணலின் தெளிவை ஒளியை தெளிந்தார்த்தம் ஊனை உருக்கும் உடையானே உம்பரானை வம்பனே நீ என்னை ஆண்டாய் என்றால் அடியேற்கு இழுத்தே அருளான் தன்மையாமின் தன்மையே தன்மை பிறரால் அறியாத தலைவா பொல்ல நாயான உண்மையேனை ஆண்டு ஐயா புறமே போக விடுவாயோ என்னை நோக்குவார் யாரே நான் செய்கேன் எம் பெருமான் பொன்னே திகழும் திருமேனி இங்கு புகுவேனே புகுவேன் எனதே நின் பாதம் அருள் நின்று நகுவேன் பண்டு தோல் நோக்கி நாயினே நெகுமன்பில் நினை காண நீ ஆண்டருள அடியேனும் தன்மையே எந்தாயந்தோ தரியேனே எந்தாயந்தோ தரியேனே எந்தாயந்தோ தரியேனே. திருச்சிற்றம்பலம். சிவாய். இப்பதிகத்திலே அற்புதமாக நம்ம குருநாதர் கூறுகிறார். முதல் பதிகத்திலிருந்து அந்த விளக்கத்தினை திருவருள் கருணையோடு சிந்திப்போம். ஈசனே என் எம்மானே. எம்மான் என்பது என் தலைவன் என்று பொருள். அப்பேற்பட்ட ஈசனே என் எம்மானே. எந்தைனா தந்தைன்னு பொருள். தந்தை. அப்போ ஈசனே என் தலைவனே, என் தந்தையே, என் பெருமானே. எப்படி சொல்றாரு பாருங்க, என் பெருமானே என் இறைவன். அப்போ நம்ம ஒரு பழமொழி கேட்டிருப்போம், சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை பாருங்க, சிவபெருமானுடைய அந்த உறவு தம்முடைய குலத்தை நாசம் செய்கிறது. இதை மாணிக்க வாசக பெருமானே குறிப்பிடுகிறார். எந்தை பெருமான் என் பிறவி நாசனே. அப்போ பாருங்க, சுவாமி எதை நாசம் செய்கிறார்னு சொன்னால் நம்மளுடைய பிறவி நாசன் என் பெருமான். அப்பேற்பட்ட பிறவி ஆகிய வேரை அறுப்பவன் யாருன்னு சொன்னால் நம்ம எல்லாம் வல்ல இறைவன் எம்பெருமான். அது சொல்கிறார், என் பிறவி நாசனே நான் யாதும் ஒன்றும் அல்லா பொல்லா நாயான. நான் யாதொன்றும் அல்லா பொல்லா நாயான. எது? நான் எதுக்குமே இல்லாத ஒரு பொல்லா நாயான நீசனேனை ஆண்டாய்க்கு. அப்படிப்பட்ட என்னை ஆண்டாய்க்கு நினைக்க மாட்டேன் கண்டாயே தேசனே அம்பலவனே செய்வது ஒன்றும். இப்பேற்பட்ட என்னை நீ ஆண்டு கொண்டாயே இறைவா, இதை நான் நினைக்க மாட்டேன் கண்ட. இப்பேற்பட்ட பெரும் வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்கிறாயே, இந்த வாய்ப்பு இப்பேற்பட்ட அந்த இதுக்கு நான் தகுதியானவனா என்று சொல்கின்றார். அப்போ நினைக்க மாட்டேன் கண்டாயே தேசனே அம்பலவனே நான் செய்வது ஒன்றும் அறியேனே. அப்படிப்பட்ட கிடைப்பதற்கரிய பெரும் ஒரு வாய்ப்பு எமக்கு கிடைத்திருக்குது. எது? அப்படிப்பட்ட சிவம் என்கின்ற ஒரு செல்வம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்குது. இந்த வாய்ப்பை நான் என்ன என்று சொல்வேன் என்று அற்புதமாக விதித்து கூறுகின்ற. அடுத்தது பாருங்க,
செய்வது அறியா சிறுநாயேன். நான் செய்வது அறியா சிறுநாயேன். ஆனால் செம்பொன் பாத மலர்கான, அப்பேற்பட்ட அந்த பாத மலர்கான பொய்யரு பெரும்பேர் அத்தனையும் பெறுதற்கு உரியேன். அப்பேற்பட்ட பொய்யரு பெரும்பேறு அத்தனைக்கும் பெறுதற்கு உரியேன். பொய்யிலா மெய்யரு வெறியார் மலர்பாதம் மேவ கண்டும் கேட்டிருந்தும் பொய்யனேன் நான் உண்டு உடுத்திங்கு இருப்பதானேன் போரேன். பாருப்பா, இது என்ன சொல்கிறாரு விவரங்க. இந்த பொருள் மேற்பட்டு வரும். எப்படின்னா, செய்வது அறியா சிறுநாயேன். எப்படி? செம்பொன் பாத மலர் காண. அப்பேற்பட்ட அந்த பாத மலரை காண்பதற்கு எது இல்லை, எனக்கு விருப்பம் இல்லாமல் போய்விட்டது. பொய்யரு பெரும்பேர் அத்தனையும் பெறுதற்கு உரிய. நான் எது பொய்யரு பெரும்பேர், எது பெரும் பேருன்னு சொன்னால், நான் பாருங்கள் சிறு சிறு புகழ்ச்சிக்கெலாம் நம்ம வாங்கி போகிறோமா இல்லையா, அதான் பொய்யரு பெரும்பேர். பாருங்க, இதெல்லாம் நம்ம இதுதான் வீடு, என்னோடய பதவி, நான் ஒரு அமைச்சராக இருக்கிறேன், நான் இந்த ஒரு பதவியில் இருக்கிறேன், நான் இந்த வீடு கட்டியிருக்கேன், இந்த இடம் வாங்கியிருக்கிறேன். அப்போ பாருங்கள், அந்த பொய்யரு பெரும்பேர் அத்தனையும் பெறுதற்கு உரியேன். நான் அப்பே பெறுதற்கு உரியேன். ஆனால் பொய்யிலா மெய்யரு அப்பேற்பட்ட வெறியாறு மலர்பாதம் மேவ கண்டும், அப்பேற்பட்ட அந்த திருவடியை நான் கண்ட பிறகும் அப்பேற்பட்ட கண்டும் கேட்டிருந்தும் பொய்யனேன் நான் உண்டு உடுத்திங்கு இருப்பதானேன் போரேன். அப்பேற்பட்ட நான் இதையே கண்டு இதெல்லாம் நான் கேட்டுன்னு இங்கே இருப்பதாக என்னை விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்கிறேன். அதை சொல்கிறேங்க, பொய்யனேன் நான் உண்டு, நான் சும்மா சாப்பிட்டுட்டு இங்கே இருக்கிறதுக்கு இருப்பதானேன் போரேன். இது நான் இப்படி தான் இருப்பேன் போல இருக்குது இந்த மண்ணான உலகத்தில் அப்படின்னு விட்டுட்டு போகிற பொழுதுன்னு போரேரேன்னு அனுப்பதாக சொல்லிடுது. அடுத்த வழி சொல்கிறாங்க பாருங்க, போரேரேனின் பொன்னகர்வாய் நீ போந்தருளி இருள் நீக்கின்னு சொல்கிறார். அந்த இருள் ஆகப்பட்டது எந்த இருள்? அஞ்ஞானமாகி இருளை நீக்குகிறான் இறைவன். அதை எப்படி ஒரு இரவிலே நம்ம இருட்டு வருது, அப்போ மீண்டும் அந்த சூரிய ஒளி வந்த பிறகு அந்த இருள் சென்று மறையும் இடம் காணாதது போலே இறைவனுடைய அருள் கருணையினால் நம்மளுடைய இருள் நீங்குகிறது. அதான் சொல்கிறாரு, இருளை துறந்துட்டு இங்கே வா என்று அங்கே கூவும் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. திருச்சிற்றம்பலம். அப்பேற்பட்ட அருள் தானே நம்மளுக்கு வேணும். அப்பேற்பட்ட அந்த அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன். அப்போ அந்த இருள் என்று நம்ம சொல்லக்கூடிய இதுவெல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்ஞானம் என்கின்ற இருள். அந்த அஞ்ஞானம் என்கின்ற இருளை அப்பேற்பட்ட அஞ்ஞானம் என்கின்ற அந்த இருளை இறைவன் நம்மளை எப்படி பார்த்தீங்கன்னா அதில் துறந்து நம்மளை ஆட்கொள்கின்றார். அதான் முக்கியமானது. அவள் பொய்யரு பெரும்பேர் அத்தனையும் பெறுதற்கு உரியேன் பொய்யிலா மெய்யார் வெறியார் மலர்பாதம்னு மேற்குறளில் சொல்கிறார். அப்போ அடுத்த வரியில் பாருங்கள், அந்த மலர்பாதம் அந்த மலர்பாதம் ஏன் சொல்லி முடிக்கிறேன்னா, அந்த மலர்பாதத்தை என் தலை மீது வைத்து எனக்கு எதை நீக்கினான்? இருள் நீக்கி. அந்த திருவடியை வைத்த மட்டிலே எமக்கு எது நீங்குது? துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒழிந்தேன்னு அற்புதமாக பூவல்லி கொய்யாமலும் சொல்கிறார். இணையார் திருவடி என் தலை மேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் அணையார் பூனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமும். அவருங்க அது என்னமா சொல்கிறார் பாருங்க. ஃபஸ்ட்டு வரியிலேயே இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் என்று சொன்னார். மாணிக்க வாசக பெருமான் சொன்ன சுற்றம் நம்மளுடைய அப்பா அம்மா உறவு ஆகிய அந்த சுற்றத்தை சொல்ல, நம்மளுடைய பொறி புலன்களை சொல்கின்றார். ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் தன்மாத்திரைகள் ஆகிய அந்த சுற்றத்தை சொல்கிறார். கள்ள புலனைந்தும் வஞ்சனையே செய்ய.
அந்த சுற்றங்களை நான் துறந்து ஒழிந்தேன். எப்படி? அந்த திருவடி நம்மளுக்கு கிடைத்ததன் பொருட்டு அப்படி சொல்லிக்கிற அற்புதமாக. அந்த எப்படி அந்த திருவடி நாம் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒழிந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அதான் சொல்கிறாருங்க, போரேரே நின் பொன்னகர்வாய். 3வது பாடலில் சொல்கிறார், போரேரே நின் பொன்னகர்வாய் நீ போந்தருளி இருள் நீக்கி வாரேர் இளமென் முளையாலோடு உடன் வந்தருள அருள் பெற்ற. அப்போ வாரேர் இளமென் முளையாலோடு உடன் வந்து அருள. இளமென் முளையாலோடுன்னு அம்பாலோட வர. மாதோர் கூறு உடைய பிரான் தன்கடலே சேரும் வண்ணம் சொல்கிறாரா இல்லையா? அப்பப்பட்ட வாரேறு இளமென் முளையாலோடு உடன் வந்து அருளுகிறானா யார்? மாணிக்கவாசகன் சொல்கிறார். உடன் வந்து அருள அருள் பெற்ற சீரேர் அடியார் நின் பாதம் சேர கண்டும் கண் கெட்டன்னு சொல்கிறார். எப்படின்னா அப்பப்பட்ட இளமென் முளையாலோடு அம்பாலோடு வந்து அருள் பெற்ற உன்னுடைய சீரேர் அடியார். சீரேர்னா உன்னுடைய அந்த சீர் என்று சொன்னால் அந்த அந்த நெறின்னு பேர். அப்போ அந்த நெறியிலே நின்ற அடியார்னு பொருள் சொல்லணும். ஏன்னா சிறந்த அடியார் சிறப்பில்லாத அடியார்லாம் சொல்லக்கூடாது. சீரடியார்னா அது தவறாக போயிடும். ஏன்னா அடியார்னா அடியார் தான். அது சிறந்த அடியார் பொய் அடியார்னா சுவாமி சொல்லலை. அப்போ சீரேர்னா அந்த நெறியில் நிற்கக்கூடிய அடியார்னு பேர். அப்போ சீரேர் அடியார் நீன் பாதம் சேர கண்டும். அப்படிப்பட்ட பல அடியார் வந்து உன் திருவடியில் சேர்ந்தாங்கப்பா. ஆனால் அதை நான் அதை கண்டு கண் கெட்ட நான் போயிட்டேன். எப்படி கண் கெட்ட ஊரேராய் இங்கு உழல்வேனோ கொடியேன் உயிர்தான் உழவாதே. அப்படிப்பட்ட அதெல்லாம் நான் கண்ணார பார்த்து கூட நான் இங்கேயே நின்றுட்டனே. எது? இந்த உலக போகமே நீ நின்றுட்டனே. இந்த உலகம் அதான் நேத்தியே சொன்னார், மையெல்லாம் இந்த மண்ணிடை வாழ்வென்னும் ஆழியுலகப்பட்டு தையலார் என்னும் சுடி தலைப்பட்டு நான் தலை தடுமாறாமே பொய்யெல்லாம் விட திருவருள் தந்து தன் பொன்னடியினை காட்டி மெய்யனாய் வெளி காட்டி முன் நின்றதோ அற்புதம் விளம்பேனேன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட ஆழி இந்த உலக வாழ்க்கை. அப்படி நம்ம குருநாதர்களுக்கே அந்த அவர்கள் என்று சொன்னால் ஏன் நிச்சயம் சொல்கின்றேன், நம்ம குருநாதர்களை நாம் பற்றி அவர்களுடைய திருவடியை வணங்காத மட்டில் திண்ணமாக சொல்கிறேன், நம்மளுக்கு இப்பேற்பட்ட அக்ஞானம் நம்மளை மூடிவிடும். தினந்தோறும் நம்ம குருநாதரை மனசில் நினச்சிக்கணும். நம்மளுக்கு தீக்கை கொடுத்த குருநாதரை சிவமாகவே எண்ணி நாள்தோறும் குருவோடைய திருவடியை நாம் தலை மீது இந்த 2 கையை வச்சு திருவடின்னு நினச்சி வணங்கணும். மாணிக்கவாசக பெருமான் நம்மளுடைய உயிர் குருநாதர். அவரை மனசில் அனுதினமும் நினைக்கணும். நம்ம நால்வரை நினைக்கணும். நால்வரு பொற்றால் நம் உயிர் துணையே அப்படி அற்புதமாக நம்மளுடைய திருமுறையெல்லாம் சொல்லுது. அப்போ பாருங்கள், ஊரேராய் இங்கு உழல்வேனோ கொடியேன் உயிர்தான் உழவாதே அப்படின்னு சொல்கிறேன். உழவா காலம் தவமெய்தி உறுப்பும் வெறுத்திங்கு உனை காண்பான் பலமா முனிவர் நலிவாட பாவி ஏனை பணிகொண்டாய் மலமா குறும்பை இது மாய்க்க மாட்டேன் மணியே உனை காண்பான் அளவா நிற்கும் அன்பு இலேன் என் கொண்டு எழுகேன் அம்மானேன்னு சொல்கிறார் பாருங்க. அதாவது உழவா காலம் தவம் எய்தி பாருங்க, பல பேர் என்ன பண்ணுறாங்களாம், பல காலமாக தவம் இருக்கிறாங்களாம். யார்? எம்பெருமானை காண்பதற்கு. பாருங்கள், இந்த திருவாசகம் நல்லா சிந்தித்து பார்க்கணும். உழவா காலம் தவம் எய்தி உறுப்பும் வெறுத்து, சில பாருங்க புலன்களை வெறுக்கிறார்கள். கண் மூக்கு சுவை. நம்மளாம் நேற்று எங்கள் அம்மாவை நேற்று வேலைலேருந்து நேற்று பசி எடுத்துச்சேனுங்க. அவங்க வந்த உடனே நல்லா தேங்காயெல்லாம் போட்டு நல்லா 2 பாதி வேர்க்கடலை ஒச்சக்கடலை நல்லா போட்டு சட்னி அரைச்சாங்க. நேற்று நல்லா தோசை சாப்பிட்டு நல்லா பாராட்டினேன். அம்மா நல்லா அருமையாக செஞ்சுருங்க என்னம்மா. அப்போ பாருங்கள் அந்த சுவை பாருங்க, நாக்கு விட மாட்டேங்குது.
போதும் ஒரு 3 தோசை 4 தோசை இருந்தால் கூட சாப்பிடலாம் ரெஸ்டாரண்ட்டுன்னு அந்த நாக்கு நம்ம என்ன பண்ணுது, உட்கார வைக்குது. நம்ம குருநாதர் சொல்கிறாரு பாருங்க, எப்படி தவம் இருக்கிறாங்களாம். உறுப்பும் வெறுத்து, அந்த உறுப்பும் நீங்கள் குறிச்சி சிந்தையில் வச்சு, இந்த பொருளாக நீங்கள் நல்லா சிந்தித்தில் வச்சுக்கணும். உறுப்பு வெறுத்துன்னா ஐம்புல வெறுப்புன்னு. இதை பாருங்க, இது அப்படியே திருக்குறளில் கொண்டு வாங்க. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் இவற்றின் 5 வகை தெரிவான் கட்டே உலகு. எல்லாம் ஒரே கருத்தை தான் சொல்லுகிறார்கள். அப்போ யார் அந்த ஐம்புலன்களை யார் ஒடுக்குகிறார்களோ அவர்களே அந்த இறைவனை சென்று அடைவதற்கான ஒரு நெறிய வகுத்து கொள்வார். ஐம்புல இன்பம் தான் பெரிய இன்பம். அதுபோல அந்த இன்பம், ஐம்புல இன்பம் அது. ஏன்னா இந்த புலன்கள் உண்மையிலே சொல்கிறோமா, அந்த புலன்களின் இன்பத்தை நாம் குறைத்து கொண்டே வந்தாலே நம்மளுக்கு ஐம்புல ஒடுக்கம் மிக மிக. நான் சாப்பிட்றது வேணான்னு சொல்லலை, நம்ம அதில் இன்பத்தை நுகரக்கூடாது. எப்படி சொல்கிறதுனா, இப்போ பசிக்கு எது இருந்தாலும் சாப்பிடணும், இதுதான் சாப்பிட்றது இன்பம். அதான் பாருங்கள் சொல்கிறா பாருங்க, உளவா காலம் தவம் வீதி உறுப்பும் வெறுத்து. ஏன்னா அப்படியே தவம் இருப்பாங்களாம், கழுத்து வரைக்கும் புற்று சேர்ந்துருமா, மணல் புற்று. அப்போ அப்படிலாம் தவம் எய்தி அப்படிப்பட்ட உறுப்பும் வெறுத்து இங்கு யாரைக்கான, உனைக்கான பல பேர் தவம் இருக்கிறாங்க. இறைவா, பலமா முனிவர் யார் அவங்க, உனை காண்பான் பலமா முனிவர் நனிவாட. பல முனிவர்கள்லாம் இப்படி காத்துன்னு இருக்கிறாங்க. ஆனால் பாவியனை பணி கொண்டாய், நான் எதுவுமே செய்யலையப்பா. எது சொல்கிறாரு, நான் இது வரைக்கும் உன்னோட என்ன எய்த்து மாமலர் இட்டு முட்டாததோர் இயல்போடும் வணங்காதே சாந்தமார் மூளை யார் தடன் திரிவேனேன்னு சொல்லுகின்ற. அப்பேற்பட்ட மலர் கொய்து நான் வணங்குறது கிடையாது, உன் திருக்கோவில் சூழ்ந்தது கிடையாது. என்னிலேன் திருநாம மைந்தெழுத்தோம் என் ஏழமை, அதனாலே நான் உன்னை நினச்சதில்லை, வணங்கினதில்லை, கோயிலுக்கு வந்த அடியார் கூட்டத்தில் கலந்ததில்லை. நீ அடியாரோடல்லால் நான் கலந்தது கிடையாது. ஆனால் எவ்வளோ பேர் தவம் இருக்கிறாங்கப்பா. இதுதாங்க இதில் நம்ம என்ன புரிஞ்சிக்கணும், இதில் உடனே நம்ம இப்படி சிந்திச்சக்கூடாது. அவங்க அப்படி இருந்தாங்க, மாணிக்கவாசகர் இப்படி இருந்தார், இவரை மட்டும் ஆட்கொண்டா, அப்போ அவங்க இருக்கிறது தப்பு நம்ம நினச்சிக்கூடாது. மாணிக்கவாசக பெருமான் ஜென்மத்திலே அந்த தவ வாழ்க்கையெல்லாம் கடந்து வந்த பயனாக இப்பிறவிலே அந்த பலனை அனுபவிக்கின்றார். அதை நம்ம நல்லா சிந்திச்சிக்கணும். இவர் சொல்கிறாருன்றதுக்காக அவர்கள் ஏதோ அப்போ அப்படியே இருக்கிறாங்க, அவங்க காண மாட்டாங்கன்றது பொருள் கொள்ளக்கூடாது. அந்த கட்டங்களெல்லாம் தாண்டி வந்தபடியாலே நம் குருநாதருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரால் முன்னை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த. அப்படி நம்ம ஜென்ம இன்னைக்கு அடியன் திண்ணமாக அறுதிட்டு சொல்கின்றேன், முற்பிறவிலே நாம் செய்த சிவ புண்ணியம் இன்று நம்மளை இங்கே அமர வைத்திருக்கிறது. இது திண்ணமான ஒரு வார்த்தை. நம்ம இது நான் சொல்வதாக நினைக்க வேண்டாம், நம்மளுடைய திருமுறை வேதம் சொல்கின்றது. அப்பேற்பட்ட நாம் செய்த புண்ணியம் நம்ம இங்கே உட்கார வச்சுக்கிறோம். அப்போ செய்த புண்ணியமே நம்ம உட்கார வைக்கணும்னா அப்போ இந்த பிறவியில் நம்ம எவ்வளோ வாங்கிட்டணும். சாமி காட்டிட்டாரு, எப்பா இதுதாண்டா வழி, இப்படி வாங்க, இந்த வழியில் வா அப்படின்னு அந்த வழி அட்ரஸோடு காட்டிட்டாரு. நம்ம எங்கே போகணும், நம்மளுடைய ஊர் எது, கைலாயம். நம்ம குடும்பம் எது, சிவ குடும்பம் வந்தோமா நம்ம குடும்பம். நம்ம அப்பா யார், சிவருமான். நம்ம அண்ணன் யார், விநாயகர். அவங்க குடும்பம் போய் சேர வேணும், அவங்க கூட போய் சேரணும்ல. அவங்க நம்ம குடும்பம் அங்கே இருக்குது, அதுதான் நம்ம நிலையான குடும்பம். அதை நம்ம சொல்கிறாரு, மன்னதனில் பிறந்தைத்து மாண்டு விழக்கடவேனை எண்ணமிலா அன்பருளி எனையாண்டிட்டு என்னையும் தன் சுண்ணவெண்ணீர் அறிவித்து தூய் நெறியே சேருமன்னும் அண்ணல் என கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே சொல்கிறார். அப்போ நம்மளோட குடும்பம் எது, சிவ குடும்பம். நம்மளோட அப்பா யார், சிவபெருமான். நம்மளோட அம்மா யார், உமையவள். என்னோட அண்ணன் யார், விநாயகர். ஐயாவுக்கு கரெக்டாக பொருந்தது, ஐயாவுக்கும் அவங்க அண்ணனுக்கும் கரெக்டாக பொருந்ததுன்னா கூட. இந்த அவன் அண்ணன் யார், முருகன். நம்மளோட சின்ன அண்ணன் யார், முருகர். பெரிய அண்ணன் யார், விநாயகர். நம்ம பெரிய குடும்பமாக நம்ம பல்கலைக்கழகம்.
நம்ம சைவ சமயத்திலே நம்ம பெரிய குடும்பம். நம்ம சொந்தக்காரங்க யார்? நீருமை பூச வல்லானும் நினைப்பவர் நெஞ்சத்துள்ளானும் ஏறு கந்தேற வல்லானும் விச்சின்றி நாறு செய்வானும் அப்படின்னு அற்புதமாக நம்ம நாவுக்கரச பெருமான் பாடியிருக்கிறார். அப்படி நீரை பூசியவரும் ஒரு தாட்சத்தை கழுத்திலே அணிந்தவர்களும் சதா வாயிலே நமச்சிவாயத்தை சொல்பவர்களும். வாயை திறந்தாலே சில பேருக்கு ஆறா ஓடுது. அந்த சிவாய நம்ம எண்ணிலேன் மற்றுப்பட்டனக்கின்றி நின் திருநாமமே மனம் பாவித்து அப்படி நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நாம் நமச்சிவாய. அந்த நமச்சிவாயம் அந்த திருநீர் ருத்ராக்கம் யார் அணிகிறாங்களோ அவங்க தான்மா நம்ம சொந்தக்காரு. அவங்க தான் நம்ம சொந்தக்காரர். அவங்களோட உறவினரோட நாம் சொல்கிற நாவுக்கரச பெருமாள். சுண்ணவென் சந்தன சாந்தும் சுடத்திங்கள் சூளா மணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அகலம் வலாய அறவும் தின்னங்கெடில புனலும் இவை உடையார் தமர்னாம் சொல்கிற. இதெல்லாம் யார் வச்சுட்டு அந்த ஆளோட உறவுக்காரன் போயினே இருப்பார். போயினே இருடா. இதுக்கு மேலே எந்த யானை வந்தால் அவனடா அஞ்சுவது யாதொன்றும் இல்லை. 75 வயது முதியவர் பாடுகிறார். அப்பேற்பட்ட நம்ம எதை வேண்டணும்? அடியாரோட கூட்டம். எதை நம்ம சிந்திக்கணும்? நல்லோரோட உறவு. அப்பேற்பட்ட நல்ல ஒரு உறவு நம்மளுடைய சிவ உறவு. கவலைப்படாதீங்க. எனக்கு வீட்டுக்காரர் இல்லை, என் மனைவி இல்லை, எங்கள் அம்மா விட்டுச்சு, எங்கள் அப்பா விட்டாங்க, பசங்க கவனிக்கலை. இதை நான் மீண்டும் மீண்டும் திண்ணமாக சொல்கின்றேன். உங்களுடைய உறவு கைவிட்டாலும், உங்களுடைய உறவினர்கள் கைவிட்டாலும் சரி, உங்களுடைய சொந்த பந்தங்கள் கைவிட்டாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகள் கைவிட்டாலும் சரி, உங்களுடைய கணவர்கள் கைவிடப்பட்டாலும் சரி, யார் கைவிட்டாலும் திருமுறைகளும் சைவமும் சைவ அடியார்களும் நம்மளுடைய உறவுகளாக என்றும் இருப்பார்கள் என்பதை திண்ணமாக அடியார்கள் என்றும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட ஒப்பற்ற ஒரு சைவ சமயத்திலே நம்மளுடைய திருமுறையும் திருவாசகமும் நம்மளுடைய சாத்திரங்களும் இவைத்தான் கூறுகின்றது. நீங்கள் எதை எடுத்து பார்த்தாலும் சரி, இறைவனுடைய திருவடியை சென்று அடைவது மட்டும்தான் நம்மளுடைய இலக்கு. உயிர் பிறப்பதற்கான நோக்கம் என்ன? நோக்கம் சொல்லியாச்சுமா, இதுக்கு மேலே என்ன குழப்பம்னு எனக்கு புரியவே இல்லை. ஒரு வழி தெரியாதவன் பல பேரிடம் சென்று அட்ரஸ் கேட்கலாம். இல்லை நம்ம என்ன பண்ணணும்னே வாழ்க்கையில் பாருங்கள். நான் சின்ன வயசுலேருந்து நான் எவ்வளவோ ஆசைப்பட்டேன். டீச்சர் ஆகணும், டாக்டர் ஆகணும், நம்ம சயின்டிஸ்ட் ஆகணும். அப்போ எவ்வளோ ஆசைகள் வருதா இல்லை? இளம் வயதில் கேட்கும்போது எவ்வளோ சொல்கிறோம். நம்ம 5வது படிக்கும் போது டாக்டர் ஆகணும், 10வது படிக்கும்போது போலீஸ் ஆகணும், 12வது படிக்கும்போது நான் இன்ஜினியர் ஆகணும், நம்ம காலேஜ் படிக்கும் போது நான் ப்ரொஃபஸர் ஆகணும். நம்ம காலேஜ் முடிச்சு வந்து பார்த்தா வீட்டிலே 2 வருஷம் இருப்பான், என்ன ஆகணும்னே தெரியாது அவனுக்கு. அப்போ என்ன தெரியுது? எதோ நம்ம கற்பனை செய்யணும். இதெல்லாம் மாற்றங்களுக்கு உட்பட்டது. மாயை என்பதே மாற்றத்துக்கு உட்பட்டது, நிலையானது இல்லை. அது நிலை மாற்றம் உடையது மாயை. ஐயா பிறந்தாரு, சின்ன வயசுலேருந்து நம்ம இருந்தோம். நான் அப்படியே வருகிறேன், குழந்தை வளர்ந்துனே தானே இருக்கிறோம். அவள் பாருங்கள், நிலை மாற்றத்துக்கு உட்பட்டது. அழிவனை இப்போ எனக்கு 24 வயசு ஆகுதுன்னா, இப்போ எனக்கு இன்னும் நான் மிஞ்சி போனால் ஆனால் எத்தனை வான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பிறப்பு அந்த ஏன் நம்ம என்றைக்கு இறப்போறோம்னு சொல்ல முடியுமா? வயதெல்லாம் கணிக்க முடியாது. இன்றைக்கி படுத்து நாளைக்கு எழுந்தால் நிலை கிடையாது. அதையும் இன்னொருத்தர் தாண்டி சொன்னாங்க, சூரியன் பிறக்கிறத ஒருத்தர் பார்க்குறாரு, மறையத்தை கூட பார்ப்பாரான்னு தெரியல, சாயந்தரத்துக்குள்ளே நான் தெரியல. இதோட பெரிய உண்மை. காலையில் குழந்தைக்கு ஊட்டி அனுப்புகிறாங்க, சாயங்காலம் பார்த்தா குழந்தை பாருங்கள் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த காலகட்டங்கள் அப்படி இருக்காங்க. ஏன் சைவ அப்பேற்பட்ட திருமுறையுடைய அந்த நெறி தெரியவில்லை. அந்த சமயத்தினுடைய கோட்பாடும் சமய வகுப்பும் சமய நெறியும் தெரியவில்லை. இதற்கு ஒரே காரணம் அப்படிப்பட்ட சைவத்தினுடைய அந்த சமயத்தினுடைய அந்த அறிவின்மையாக போய்விடும். அப்பேற்பட்ட நம்மளுக்கு எதுகோ நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படி அற்புதமான இந்த சமயத்திற்கான இதுவெல்லாம் நம்ம சொல்லலாம். அவேர்னஸ்லாம் நமக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம். இருங்க, நம்ம அந்த விழிப்புணர்வுன்னு சொல்கிறோம். இந்த விழிப்புணர்வு செய்யுங்க. இப்போ நம்ம கொரோனாக்கு விழிப்புணர்வு, அதற்கு விழிப்புணர்வு, இந்த நோய்க்கு விழிப்புணர்வு, எல்லா விழிப்புணர்வு சொல்கிறோமே. அட பாவி, உன்னோட பிறவிக்கு ஒரு விழிப்புணர்வு காண வேண்டாமா? பிறவி இன்னும் பெருங்கடல் நீந்தனமே, இதற்கு ஒரு விழிப்புணர்வு வேண்டாமா? எழுச்சி வர வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு சைவ குடும்பமாக மாறும்.
சாப்பிட்றது செய்யணும். அந்த சைவ துணி, அந்த தமிழர்களுடைய அந்த எழுச்சி நம்ம இருக்கணும். அந்த தமிழே போயிடுச்சம்மா. சைவமும் தமிழும் 2 கண்களாக நம்ம வாழணும். ஒரு கண் சைவம், ஒரு கண் தமிழ். தமிழை போற்றணும். வீட்டில் மம்மி டேடின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுறோம் பசங்களை. ஒரு கூப்பிட்டு ஒரு தமிழோட செய்யுளை சொல்லணும், நம்மளுடைய திருமுறைகளை காட்டணும், நம்மளுடைய சைவ குருமார்களை காட்டணும், நம்மளுடைய 4 பெருமக்களை காட்டணும், 63 நாயன்மார் வாழ்க்கையை காட்டணும். காலையில் தானே ஃபோன் எடுத்து கொடுத்துட்டு அவங்ககிட்ட ஏதோ காட்டுறான், அந்த மான் இந்த மானுன்னு. எந்த மான்லாம் காட்டுறியே, எந்த மானை காட்டுகிறாயா? எந்த மான் யாரே? சிவபெருமான். அப்போ அதெல்லாம் நம்ம பார்க்காம பசங்கள்கிட்ட எதை சொல்லணும்? இளம் வயசுலேயே அந்த குட்டி குட்டியாக அந்த கதைகள்லாம் காட்டுறாங்க. அற்புதமாக யூடியூப்லேயே அந்த அடியார்களாக நான் வணங்குறேன் திருவடிகளை. அற்புதமாக அதை எடிட் பண்ணி அனிமேஷனில் போடுறாங்க. அவங்க திருவடியில் வணக்கம் தான். அதெல்லாம் எதுக்கு? வருங்கால ஜெனரேஷன்லாம் பார்க்கலாம். ஏன்னா பசங்க புக் எடுத்து படிக்க முடியாது. என்ன பண்ணலாம்? அந்த அற்புதமாக அந்த 63 நாயன்மார் வரலாற்றை காட்டணும் குழந்தைங்களுக்கு. அந்த எதோ காட்டி சாப்பாடு விட்டுரும், அந்த கதையை பார்த்து சாப்பாடு விட்டுரும். நமச்சிவாயம் சொல்லு, அப்போ தான் பிஸ்கெட் வாங்கி தரும். அப்படி அந்த சைவத்தை நாம் அந்த இளம் வயதிலேருந்தே புகுத்தி கொண்டு வந்தால் அந்த கருவில் திருவுடையார் யார்? நாவுக்கரசு. அந்த சைவ வளர்ச்சி இன்றைக்கி பாருங்கள். அது ஒரு ஒய்ஃப், ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு மாதமாகுதுன்னா கூட அது எழுந்தவுடனே நாடகம், படுக்கும் போது ஃபோனில் விளையாட்டு. குழந்தை அப்படியே தானே இருக்கும். ஏன்னா அந்த ஒரு வயிற்றில் இருக்கும்போதே அந்த குழந்தைக்கு அந்த தாயோட தன்மை வருது என்பதை மகாபாரதம் தான் சொல்லுதா இல்லையா? இப்போ அர்ஜுனர்னு இப்போ பார்த்தீங்கன்னா அபிமன்யு வயிற்றில் இருக்கிறாரு. அப்படி இருக்கும் போது அர்ஜுனன் பார்த்தீங்கன்னா அந்த சொல்லக்கூடிய சொல்கிறேன். இப்போ இனிமேல் அந்த போருக்கு போகும்போது எனக்கு ஒரு சட்னு வரல. வியூகம். ஆமாம், கரெக்டாக சொல்லிட்டாங்க. அப்போ அந்த வியூகத்தை அமைத்து அந்த வியூகத்தில் சென்று வெளியே வரக்கூடாது. அந்த அவன் உள்ளே போகிறத சொல்லும் போது கேட்குறாருன்ற பட்சத்தில் அது கருத்தை மட்டும் எடுத்துப்போம். ஏன்னா அந்த உள்ளே நம்ம பெரிய விஷயம்லாம் வேண்டாம். அது என்ன கருத்து பாருங்கள். அந்த அம்மா வயதில் இருக்கும் போதே அந்த சொல்கிறாரு. சொன்ன உடனே அதை கேட்டு அந்த குழந்தை போகிற வரைக்கும் தான் சொல்லிக்கிறாரு. அப்புறம் அதை விட்டுக்குன்னா அந்த குழந்தைக்கு தெரியலன்னு அந்த கதை சொல்லுது. அப்போ அந்த வரலாறு சொல்லுகிறதுன்னு சொன்னால் அவள் பாருங்கள், அந்த வயிற்றில் இருக்கும்போது அந்த குழந்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிதுன்னு அர்த்தமாகுது. அப்போது நம்ம என்ன பண்ணோம்? அந்த இளமை இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் நடைமுறை நம்ம கொண்டு வர மட்டும் என்ன பண்ணுவோம்? விட்டு விடுவோம். இது நம்ம படிப்பதுனால மட்டும் எந்த பயனும் இல்லைம்மா. நான் மீண்டும் மீண்டும் நம்ம வகுப்புக்கு வரும்போது உங்கள் எல்லாருக்கும் அதை வலியுறுத்தி கூறுகிறேன். அந்த என்ன நான் வலியுறுத்தி சொல்லுது என்ன? படிப்பதினால் மட்டும் பயன் தராது. அந்த படிப்பதனை நடைமுறைக்கு கொண்டு வந்தால் முக்கியமான அதுதான் முக்கியம். நம்ம ஏதோ காலையில் எழுந்து பூஜை பண்ணுங்கள், எழுந்து பண்ணணும். விளக்கேற்றுங்க, விளக்கு ஏற்றணும் சொல்கிறதுனால மட்டும் பயன் தராது. தீக்கை வாங்குவதனால் மட்டும் பயன் தராது. அதை தொடர்ந்து அனுட்டிக்கணும். அதை அனுட்டித்து செய்யணும். தினைக்கும் அதை கடைப்பிடித்தல். அப்படி பாருங்கள், அந்த நல்ல ஒரு சைவத்தை நாம் இளம் வயதுலேருந்தே அந்த பிள்ளைகளுக்கு புகுத்தணும் சொல்லி பாருங்கள். பலமா முனிவர் நனிவாட பாவி ஏனை பணி கொண்டாய் மலமா குறும்பை. பாருங்கள், பாவி ஏனை பணி கொண்டாய் மலம்னா ஆணவம் கண்மம் மாயையாகின்ற அந்த மலமா குறும்பைனா உடம்பு. அப்போ குறும்பை இது மாய்க்க மாட்டேன், இதை மாய்க்க மாட்டேன் மணியே உனை காண்பான் அளவா நிற்கும் அன்பு இலேன் என் கொண்டு எடுகேன் எம்மானே. இப்போ இந்த உடம்பையே நான் நானாக கருதி நிற்கின்றனே, என் கொண்டு எழுகேன் எம்மானேன்னு அற்புதமாக சொல்கின்ற. அடுத்த பாடலில் சொல்கிறார் பாருங்க. மானே நோக்கி உமையால் மங்கா வந்திங்கு ஆட்கொண்ட தேனே அமுதே கரும்பின் தெளிவேன்னு சொல்கின்ற சிவனே தென்தில்லை கோனே. தென்தில்லைனா இந்த தென்னாடை தனக்கே உடைய மன்னனே சொல்கின்றார். தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏன்னு சொன்னால் தென்னாட்டை தனக்கு உடையதாக வைத்திருக்கிறான இறைவன். இப்போ இந்த அண்ட சராசரம்லாம் அவனுக்கு தான், அதுதான் உண்மை. ஆனால் அந்த தமிழ்நாட்டிலே தென் திசையே தனக்கு ஆட்சி விடமாக அமைத்தான். எங்க மதுரையிலே வந்து ஒரு 64 திருவிளையாடல்களை நடத்தினார். அதான் சொல்கிறார் பாருங்க. தென்தில்லை கோனேனா மன்னன்னு பேர். அதனால் போச்சு. அப்போ தென்தில்லை கோனே உந்தன் திருக்குறிப்பு கூடுவார் நின் கழல் கூட ஊனார் புழு கூடு இது காத்திங்கு இருப்பதானேன் உடையானே. நான் இதெல்லாம் பாருங்கள், கூடுவார் நின்
கழல் கூட, ஆனால் நான் ஊன்னா இந்த உடம்பு, இப்பேற்பட்ட இந்த புழு கூடாகிய இந்த கூட்டையே காத்து கொண்டு இருப்பதாக உடையேனே. இதுதான் நான் இதை மேக்கப் அடிக்கிறது, பவுடர் அடிக்கிறது, பத்திரமா பார்த்துக்கணும். வெளியே போட படிக்காத, ஐயோ கோயிலுக்கு போனால் கால் வலிக்கும், டூரில் போனால் முது வலிக்கும் அப்படின்னு இந்த உடம்பை பத்திரமா பார்த்து என்னையா செய்ய போகிற. நம்ம நாவுக்கரசு அற்புதமாக சொல்லுகின்ற அப்பேற்பட்ட இந்த உடம்பை ஏன் நீ அப்படியே வச்சுருந்துகிற? கண்களால் காண்மீன்களோ, செவிகால் கேண்மீன்களோ, மூக்கே முரலாய் வாயே வாழ்த்துகங்க. அப்போ இந்த உடம்பு எது? இந்த உடம்பு இறைவனுக்கு பணி செய்யணும். அந்த பணி செய்தானே இந்த உடம்பை கொடுத்துருக்கிறார். கை எதுக்கு கொடுத்துக்கிறார்? அவனுக்கு பூஜை செய்யணும். இன்றைக்கி இந்த கை போட்டு ஒருத்தனை பொடார்னு அடிக்குது. அந்த கை எதுக்கு கொடுத்துக்கிறாரு? அன்னம் கொடுக்கறதுக்கும் இறைவனுக்கு பூஜை செய்யுது. கால் எதுக்கு கொடுத்துருக்கிறாரு? திருக்கோயிலை நடக்கிறதுக்கும் போகிறதுக்கும் வரத்துக்கும் இறைவன் தொண்டு செய்யணும். இந்த கண்கள் எதுக்கு? இறைவனை கண்டு மகிழ்ந்து தொண்டுகள் செய்திருக்கோம். மூக்கு கொடுத்துருக்குது, அது நம்மளுக்கு வாய் கொடுத்துருக்க, இறைவனை வாழ்த்துவதற்கு வாய் கொடுத்துருக்குறார். செவியில் கேட்டுக்கொண்டே இருக்கிறதுக்கு அவன் புகழை கேட்க செவி கொடுக்குறார். நாம் ஒரே நாடகமாக பார்த்துருக்கணும் இந்த செவியில். அவப்பட்ட இந்த புகழை நாம் கேட்க கொண்டே இருக்கணும். அப்போ இருப்பதானேன் உடையேனே, உடையானே நிந்தனை உள்கி உள்ளம் உருகும் பெருங்காதல், உடையார் உடையாய் நின்பாதம் சேர கண்டு இங்கு. பாருங்க, இதில் பாருங்க எத்தனை உடையான் பாருங்க. உடையானே, என்னை உடையானே, நிந்தனை உள்கி உள்ளம் உருகும் பெருங்காதல், உன்னையே கும்பிடுகிற உடையார் உடையாய் நின்பாதம். அப்படிப்பட்ட அடியார்களை, உடையார்னா இங்கே அடியார் குடிக்கிறார், உடையார் உடையாய், அவங்கள நீ உடையாய் நின்பாதம் சேர கண்டும். அப்பேற்பட்ட இது என்ன விளக்கம்னா, அப்பேற்பட்ட அடியார்களை உடையவனே, உன்னையே உருகி உன்னையே கும்பிடுகிற உன்னோட அடியார்களை, உன்னோட அடியார்களாகிய அடியார்கள் உன்னுடைய திருவடியிலே வந்து சேர்வதை நான் கண்டும் இங்கு ஊர்நாயின் கடையானேன். அப்பேற்பட்ட நான் இவங்கெல்லாம் வந்து உன் திருவடியில் சேரத்தை என் கண்ணார பார்த்து கூட எது கடையானேன், நெஞ்சு உருகாதேன், கல்லா மனத்தேன் கசியாதேன். அதை பார்த்து கூட ஆஹா இவன்தான் நம் தலைவன், இத்தனை அடியார் போகிறாங்களே, நம்மளும் போய் அவன் திருவடியை தொட்டு வணங்கணுமே, சேரணுமேனு கல்லா மனத்தேன். நான் படிக்காதவன்பா, அறிவு இல்லாமல் போச்சு எனக்கு, கல்லா மனத்தேன் கசியாதேன்னு சொல்லுகின்றார். அது இது எப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். கல்லா என்பது கல்வியாகிய அறிவின்மையும் குறிக்கும், கல்லாகிய கல்லியும் குறிக்கும். கல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது கல்லா மனத்தேன் கசியாதேன், உடையாறு புழுக்கூடு இது காத்திங்கு இருப்பதாக முடித்தாயே. நீ என்ன பண்ணிட்டப்பா, என்ன இந்த புழு கூடியே தானே நீ பார்த்துக்கின்னு இரு போ அப்படின்னு விட்டுட்டியோ அப்படின்னு சொல்லி வருந்துகிறார். அடுத்து சொல்கிறார் பாருங்க, முடித்தவாறும் என்றனக்கே தக்கதே முன் அடியாரை பிடித்த ஆறும் சோராமற் சோரேனேன் இங்கு ஒருத்திவாய், துடித்த ஆறும் துகிலிரையே சோர்ந்த ஆறும் முகங்குருவேர், பொடித்த ஆறும் இவை உணர்ந்து கேடெனக்கென்றே சூழ்ந்தேனேன்னு அற்புதமாக சொல்கிறார். முடித்த ஆறும் என்றனக்கே அப்படின்னு சொல்கிறார். தக்கதே முன் அடியாரை பிடித்த ஆறும் சோராமற் சோரேனேன் இங்கு ஒருத்திவாய், துடித்தவாறும் எந்தனக்கேன்னு சொல்கின்றார். பார்த்திங்கன்னா, உடையானே நிந்தனை உள்கி உள்ளம் உருகும் பெருங்காதல், உடையார் உடையாய் நின்பாதம் சேர கண்டிங்கு ஊர்நாயின் கடையானே நெஞ்சு உருகாதேன், கல்லா மனத்தேன் கசியாதேன், முடையார் புழுகூடு இது காத்திங்கு இருப்பதாக முடித்தாயேன்னு சொல்கிறார். அதை சொல்லிட்டு அர்த்தப்படியே சொல்ல பாருங்க. முடித்தவாறும் என்றனக்கே தக்கதே முன் அடியாரை பிடித்து ஆறும் சோராமற் சோரேனேன் இங்கு ஒருத்திவாய், துடித்தவாறும் துகிலிரையே சோர்ந்தாரும் முகங்குருவேர், பொடித்தவாறும் இவை உணர்ந்து கேடென்றனக்கே சூழ்ந்தேனே சொல்கிறார். அடுத்த பாட்டு சொல்கிறேன். தேனை பாலை கண்ணலின் தெளிவை ஒளியை தெளிந்தாத்தம், ஊனை உருக்கும் உடையானை உம்பரானை வம்பனேன், நான் நின் அடியேன் நீ என்னை ஆண்டாய் என்றால் அடியேற்கு தானும் சிரித்தே அருளாளான் தன்மையாமென் தன்மையே அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்கள்,
தன்மை பிறரால் அறியாத, தன்மைனா இது சிவபெருமான பிறரால், அதே தான் விளக்கங்களா அதே தான் சொல்லிட்டு திருப்பி வர்றார். தன்மை பிறரால் அறியாத சுவாமி யாருன்னா அறிஞ்சிக்க முடியுமா? அதான் தன்மை பிறரால் அறியாத தலைவா, யார்? இறைவன். அப்படி தலைவா பொல்லா நாயான புன்மை ஏனை ஆண்டு ஐயா புறமே போக விடுவாயோ. பார்த்துங்க எப்படி சொல்கிறார் பாருங்க. அப்பட்ட தன்மை பிறரால் அறியாத தலைவா, உன்னை யாருன்னா உன்னை தெரிஞ்சிக்க முடியுமாப்பா? உன்னை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. அப்பேற்பட்ட நீ பொல்லா நாயான புன்மையேனை ஆண்டு ஐயா புறமே போக விடுவாயோ, என்னை ஆண்டு கொண்டே என்னை உன்னை விட்டு புறம் போக விடுவாயோ, என்னை நோக்குவார் யாரே? நீ என்னை இப்படி விட்டுட்டனா என்னை யாருப்பா நோக்குவார்? அதான் ஆறுற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் என்பார். அவட்ட ஆறுற்றார் ஆரையலார், என்னை யார் நோக்குவா? இன்னைக்கு யார் உறவினரப்பா? எனக்கு யார் உறவினர்னு சொல்கிறார் பாருங்க. அதை சொல்கிறார். தலைவா பொல்லா நாயான புன்மையேனை ஆண்டு ஐயா புறமே போக விடுவாயோ, என்னை நோக்குவார் யாரே? என்னான் செய்கேன் எம்பெருமான் பொன்னே திகழும் திருமேனி எந்தா எங்கு புகுவேனே அப்படின்னு புகுவேனேன்னு அற்புதமாக சொல்கின்றார். பொன்னே திகழும் திருமேனி எந்தா எங்கு புகுவேனே, புகுவேன் எனதே நின்பாதம் போற்றும் அடியாருள் நின்று நகுவேன் பண்டு தோல் நோக்கி நாணமில்லா நாயினேன்னு சொல்கிறார். புகுவேன் எந்தே நின்பாதம், எனதே நின்பாதம் போற்றும் அடியாருள் நின்று, பாருங்க, நின் பாதம் போற்றும் அடியாருள் நின்று நகுவேன் பண்டு தோல் நோக்கி நாணமில்லா நாயினேன். நாணம்னா வெக்கமில்லாத இந்த நாயினேன் நெகும் அன்பு இல்லை, எனக்கு பெரிய ஒரு அன்பு இல்லாமல் போச்சோ நினைக்கான நீ ஆண்டு அருள அடியேனும் தகுவேனே என் தன்மையே எந்தா எந்தோ தரியேனே. இது இப்படிப்பட்ட நீ என்னை என்னை ஆண்டு கொண்ட அந்த திருவடி அந்த அந்த அருளினை தகுவேனே என் தன்மையே எந்தா எந்தோ தரியேனேன்னு அற்புதமாக தன்னுடைய திருவாசகத்தில் குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட இது இந்த பாடல் முழுக்க அவர் சொன்ன கருத்து என்னன்னு சொன்னால், இறைவன் என்னை ஆண்டு கொண்டான், அந்த ஆண்டு கொண்டதற்கான செயல்பாடு ஒன்றும் நான் செய்திலேன். ஒரு படித்தவன் பாஸ் ஆவான், சமைத்தா உண்ணலாம், அதே போல் இறைவனை வழிபாடு செய்தால் இறைவன் அருள் புரியலாம். அதற்கான முயற்சி நான் செய்யலை. இருப்பினும் இறைவனை என்னை ஆண்டு கொண்ட திறத்தை எண்ணி உயர்ந்து அனுபவத்தை சொல்கிறார் அனுபவ சுத்தி. அப்போ பாருங்க, ஏன்னு சொன்னால் ஒரு செயல் இருந்தால் தான் அதற்கான பலன் இருக்கும். உழுது விதைக்கிறான், அறுவடை செய்கின்றான். காய்கறிகளை பயிரிடுகிறான், அறுவடை செய்கின்றான். அதுபோல் படிக்கிறான், அந்த பரீட்சையிலே பாஸ் ஆகின்றான், தேர்ச்சி அடைகின்றான். அதே போல் பார்த்தோன்னு சொன்னால், இப்போ இறைவனை வழிபாடு தொடர்ந்து செய்தோமானால் பிறவி நீக்கம் என்கின்ற ஒன்று பலன் நம்மளை சேருதா இல்லையா? பலனன்றி நாம் எதையும் செய்வதில்லை. எதையோ ஒரு நோக்கத்தை எதிர்பார்த்து தான் நாம் அனைத்தையும் செய்கிறோம். அப்போ பலன் என்ன? நாம் தொடர்ந்து இந்த சிவபெருமானின் இந்த சைவத்திலையும் நாம் வழிபாடு செய்ய 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 நமக்கு எது கிடைக்கும்னு சொன்னால் பிறவாமை என்கின்ற ஒரு நிலை நமக்கு அதுக்கு தானப்பா இவ்வளோ முயற்சி. இதை நம்மள சொல்கிறோம், மாணிக்க வாசகரே சொல்லுகிற பாருருவாயே பிறப்பற வேண்டும் பக்திமையும் பெற வேண்டும் சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போல் ஆருருவாய எண்ணாரமுதே நடியவ தொகை நடுவே ஓருருவாய நின்றிருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டருளே என்னையும் உய்ய கொண்டருளே சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் இப்படிலாம் இல்லை, பக்தியில் நேனும் பக்தி இல்லை, சரி பணிந்தில நேனும்
உன்னுடைய பைங்கழல் காண பித்தில நேனு சொல்கிறார். அதான் சொல்கிறார், பக்தியில நேனும் பணிந்தில நேனும் உன் உயர்ந்த பைங்கழல் காண பித்தில நேனும் பிதற்றில நேனும் பிறப்பருப்பாயும் பெருமானே முத்தனையானே மணியனையானே முதல்வனே முறையோ என்று இத்தனையானும் யான் தொடர்ந்து உன்னை இனி பிரிந்தாற்றேனே இனி பிரிந்தாற்றேனே இனி பிரிந்தாற்றேனேன்னு சொல்கிறார் பாருங்கப்பா, எவ்வளோ அழகாக சொல்கிறார். பக்தியில நேனும் பணிந்தில நேனும் உன் உயர்ந்த பைங்கழல் காண பித்தில நேனும் பிதற்றில நேனும் பிறப்பு அறுப்பாயம் பெருமானே முத்தனையானே மணியனையானே முதல்வனே முறையோ என்று இத்தனையானும் யான் தொடர்ந்து உன்னை இனி பிரிந்தாற்றேனே இனி பிரிந்தாற்றேனே. அப்போது எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு இப்பேற்பட்ட பிறவியை நீக்க வேண்டும் என்று சொல்லி பிறப்பை நீக்குவதே தான் நம்மளுடைய நோக்கம். இறைவனுடைய திருவடியை சென்று அடைவது தான் நம்மளுடைய லட்சியம் என்று சொல்லி குறிக்கோளை வையுங்கள், நாள்தோறும் திருமுறையை படியுங்கள் என்று சொல்லி இப்பொழுது இந்த பாடலை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம்.